வணக்கம் நண்பர்களே. நம்ம தினசரி சாப்பிடுகிற உணவு நம்ம உடலுக்குள்ள சென்று அது இரத்தமா மலமா பிரியப்படுது. 7 தாதுக்களா பிரிக்கப்படுதுங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம என்ன உணவுனாலும் சாப்பிடலாம். சோறு சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், சட்னி சாப்பிடலாம், பஜ்ஜி சாப்பிடலாம், ரொட்டி சாப்பிடலாம், பர்கர் சாப்பிடலாம், எதுனாலும் சாப்பிடுங்க. ஆனால் அது எல்லாம் நம்ம சாப்பிட்றது ஒன்று தான் நம்ம வேலை. ஆனால் நம்ம உடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அது 7 தாதுக்களாக பிரிக்கப்படுதுங்கிறது ஒரு அறிவியல் உண்மை. அதில் இரத்தமா, ரசமா, கூழா, மஜ்ஜையா, கடைசியில் விந்து நாதம், விந்து சக்தி வரைக்கும் அது பிரிக்கப்படுதுங்கிறது இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை. சரி, இது சரியாக பிரிக்கப்படும் போது தான் நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக இதற்கு உறுதுணை செய்யும்படியாக இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலரான ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும். எக்ஸசைஸ் ஏன் செய்யணும் அப்படின்னா, இந்த 2020ஆம் நூற்றாண்டில் நம்ம எல்லோருக்குமே நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதுக்கு மத்தியில் நம்ம உடல் உழைப்பு இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் தேவையான அளவு இல்லை. அங்கங்கே உள்ள நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லாம் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட்டு சாப்பிட்றோம், போகிறோம், வர்றோம். ஸோ அதில் ஒரு கடமையாக நம்ம இந்த எக்ஸசைஸையும் செய்யணும். எல்லா உறுப்புகளும் இயங்கும்படியாக ஒரு அரை மணி நேரம் மார்னிங் பிரிஸ்கான ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ மார்னிங் வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ் இது நல்ல உறுதுணையான ஒரு அந்த சத்துக்களை எல்லாம் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் சும்மா சாப்பிட்ற உணவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த உணவு தரமாக பிரிக்கப்படுது. அதில் இந்த உணவு சத்துக்கள் பிரிக்கப்படுற சில விஷயங்கள்ல குறைபாடுகள் ஏற்படும் போது தான் அதுதான் நோயா வெளிப்படுது. அதுதான் சில குறைபாடுகளை மனுஷனுக்கு ஏற்படுத்துது. அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய நோய்கள் இதன் மூலமா இருக்குது. ஸோ அதனால நம்ம சாப்பாட்டு முறையும் கடைபிடிக்கணும். அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸ், மார்னிங் பிரிஸ்கான ஒரு எக்ஸசைஸ் அவசியங்கிறத எல்லா மருத்துவர்களும் அறிவுரை சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்ய கண்டிப்பாக இந்த உணவு சத்துக்கள் தரம் பிரிக்கிறதுல இந்த உடற்பயிற்சி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நான் உறுதுணையாக சொல்கிறேன். சரி நண்பர்களை, மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.